கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஈடே இணையற்ற நாமத்தினாலே உங்களை இந்த ஜெசி பைபிள் வேர்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளில கூட பார்க்குறோம். நம்ம 10ஆம் சங்கீதத்தை தியானித்து கொண்டு வந்திருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம 7 வசனங்களை தியானித்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு 8வது வசனத்தை நம்ம தியானிக்க போறோம். கிராமங்களில் ஒளிப்பிடங்களிலே பதிவிருந்து மறைவிடங்களிலே குற்றமற்றவனை கொல்லுகிறான். திக்கற்றவர்களை பிடிக்க அவன் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா சங்கீதக்காரனாகிய தாவீது துன்மார்க்கரை பத்தி இந்த சங்கீதம் முழுக்க, இந்த 10ஆம் சங்கீதத்தை முழுக்க சொல்லிட்டு இருக்காரு. துன்மார்க்கனுடைய நினைவுகள் எப்படி இருக்குன்னா, அவன் தேவன் இருக்கிறாருன்னே இல்லாம தேவனையே தேடாம வாழ்ந்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நான் அசைக்கவே படுவதில்லை அப்படின்னு ஒரு மன தைரியத்துல இருந்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அந்த வரிசையில அடுத்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, கிராமங்கள்ல ஒளிப்பிடங்கள்ல பதிவிருந்து மறைவிடங்கள்ல குற்றமற்று இருக்கவனை கொல்லுகிறான். குற்றமற்று இருக்கவங்கன்னா குற்றமே செய்யாம, அதாவது ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அநியாயமா கொல்லப்படுவாங்க. எந்த ஒரு தப்புமே செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்களை இந்த துன்மார்கள் என்ன பண்ணுவாங்க, வீணா அவர்களை கொல்லுவாங்க, கொலை செய்வாங்க. இப்போ அவங்க குற்றமற்று இருக்கிறவங்களுடைய ரத்தம் யாரிடத்துல போயிட்டு நியாயத்தை கேட்கணும்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் இடத்துல. நம்மளுடைய ரத்தத்துல உயிர் இருக்கு. இந்த ரத்தம் கர்த்தர் இடத்துல போய் பேசும். முதலாக ஆபேல காயின் கொல்லும் போது ஆபேலுடைய ரத்தத்தின் சத்தம் எனக்கு கேக்குதுன்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. அந்த ரத்தத்துல உயிர் இருக்குது. அந்த ரத்தத்துல என்னை இப்படி அநியாயமா கொண்டுட்டா, நான் ஒரு பாவமும் பண்ணல. இதே போல இந்த உலகத்துல கூட அநியாயமா எந்த பாவமும் செய்யாம எத்தனையோ பேர் கொல்லப்படுகிறார்கள். அது மாதிரி குற்றமற்று இருக்கவனை கொல்லுகிறான். யாரு? துன்மார்க்கன். திக்கற்றவர்களை பிடிக்க அவனுங்க கண்கள் நோக்கி கொண்டிருக்கு. திக்கற்றவர்கள்னா, இப்போ நம்ம ஒருத்தர் அடிக்கிறோம், அவங்க திருப்பி அடிக்கிறாங்கன்னா அடிக்க மாட்டோம். அதே அவங்க திக்கற்று போய் அவங்க அடிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இருக்கிறாங்கன்னா அவங்களதான் நம்ம அதிகமா துன்புறுத்துவோம். அதே போலதான் துன்மார்க்கணும். அவங்க திக்கற்று, அவங்களுக்காக வழக்காட யாருமே இல்லை. அவங்கள நம்ம அடிச்சா கேள்வி கேட்டா, அவங்கள அடிச்சு போட்டா அவங்கள கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு திக்கற்று இருக்கிறவர்களை பார்த்து அவன் என்ன பண்றான், அவன் கண்கள் நோக்கி கொண்டிருக்க, அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அவங்களை எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, தன் கெபியில் இருக்கிற சிங்கத்தை போல மறைவில் பதிவு இருக்கிறான். அது சிங்கம் எங்க இருக்கும்னா கெபியில இருக்கும். இந்த கெபியில இருந்து மறைவுல பதிவு இருக்கிறான். கொஞ்சம் அப்படியே காத்துக்கிட்டு இருக்கான், டைம் எப்போ வரும் அப்படி சொல்லிட்டு காத்துட்டு இருக்கான். ஏழையை பிடிக்க பதிவிருந்து ஏழையை தன் வலைக்குள் இழுத்து பிடித்து கொள்ளுகிறான். ஏழையை பிடிக்க, ஏழைகளா இருக்கிறவங்கள பார்த்து, நம்ம ஏழைகளுக்கு ஒரு கஷ்டம் கொடுக்கறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால என்ன பண்ண முடியாது, ஒரு கோர்ட்டுக்கு போய் வாதாட முடியுமா? அவங்களுக்கே ஏழை கஷ்டப்படுறாங்க, அவங்களால கோர்ட்டுக்கு போய் வாதாட முடியாது. அதே ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? இல்ல, அங்கேயும் போகணுமே செய்யணுமே, நம்மளால முடியாதே அப்படின்னு சொல்லி திக்கற்றுன்னு இருப்பாங்க. ரொம்ப ஏழையா இருக்கவங்க, நம்மளுக்கு ஒரு நாள் கூலிக்கே கஷ்டமா இருக்கு, இந்த நேரத்துல நம்ம போய் எங்க நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கறது செய்யறது அப்படி சொல்லிட்டு அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் இடத்துலதான் முறையிடுவாங்க. ஏழைகள்லாம் ஆண்டவர் இடத்துல முறையிடுவாங்க. ஏழையை பிடிக்க அந்த துன்மார்க்கன் என்ன பண்றான், வகை தேடிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவனை அவங்களுடைய வலையில ஏழையே தன் வலைக்குள் இழுத்து பிடித்து கொள்ளுகிறான். ஏழைகளை பிடிச்சிட்டாதான் அவங்க யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, அவங்க திக்கற்று நிற்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு துன்மார்க்கன் அவங்களதான் கஷ்டப்படுத்துறான். அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, திக்கற்றவர்கள் தன் பலவான்கள் கையில் விழும்படி அவன் பதுங்கி கிடக்கிறான். திக்கற்றவர்கள், நான் சொன்ன இந்த ஏழைகள், அதாவது இப்போ நம்ம கேட்கிறோம், இப்போ நம்ம அப்பா அம்மாவும் போய் கேட்க முடியாது. ஐயோ ரொம்ப பெரிய ரவுடி, ஒரு ரவுடியா இருக்காங்க, அவங்க கிட்ட போயிட்டு நம்ம நியாயம் கேட்க முடியுமா? ஐயோ ஒரு ரவுடி, அவங்க கிட்ட போனோம்னா என்ன பண்ணிடுவான், ஒண்ணு கொன்றுவான். இல்ல நம்ம அவங்க கிட்ட போயிட்டு நம்ம எதுவும் பண்ண முடியாது, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், ஏதாவது செய்யலாம்னாலும் யாரும் நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அவனே ரவுடி, அவனுக்கு பயந்துட்டு யாரும் நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல இருப்போம். அந்த மாதிரி திக்கற்று இருக்கிற பிள்ளைகளை அவன் கையில விழும்படி, தன் பலவான் கையில விழும்படி அவன் பதுங்கி கிடைக்கிறான். அவங்கள பதுங்கி இப்போ புலி பதுங்கி பதுங்கி வரும் பாயறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பதுங்கி கிடக்கிறான். அவங்களெல்லாம் பிடிக்கணும், அவங்க கையில விழணும் அப்படின்றதுக்காக பதுங்கி கிடக்கிறான். அது அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, தேவன் அதை மறந்தார் என்றும் அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலம் அதை காண மாட்டார் என்றும் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறார்.
ஆண்டவர் இதெல்லாம் பாப்பாரா? ஆமா, கடவுள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காராக்கும். நம்ம அவங்கள கஷ்டப்படுத்துறது துன்மார்க்கிற என்ன நினைக்கிறாருன்னா, ஆண்டவர் இதெல்லாம் பாக்குறாரா? அதெல்லாம் மறந்துடுவாரு. நம்ம அவங்கள குடும்பப்படுத்தினாலும் மறந்துடுவாரு. அவருடைய முகத்தை என்னைக்குமே மறைச்சுதான் வச்சிருப்பாரு. ஒரு காலம் அதெல்லாம் பார்க்கவே மாட்டாரு அப்படி சொல்லிட்டு இருதயத்துல அவன் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு. ஆனா தேவன் எல்லாவற்றையும் காண்கிற தேவன். ஏழைகளுக்கு ஒரு கஷ்டம்னு உடனே, திக்கற்ற பிள்ளைகளுக்கு கஷ்டம்னு உடனே ஆண்டவர் கட்டாயம் பதில் கொடுப்பார். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் தகப்பனா இருக்கிற தேவனா இருக்கிறார். அவர்தான் தகப்பன், அவர்தான் நம்மளுக்கு தஞ்சம். உங்களை யாராவது இது மாதிரி ஒடுக்குறாங்களா? அநியாயமா நம்மள ஒடுக்குறாங்க, அநியாயமா நம்மள வேலை வாங்குறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க, நம்மள இருக்கிற இடத்துல நம்மள இருக்க விடாம கஷ்டப்படுத்துறாங்க, நம்மள வேதனைப்படுத்துறாங்க. இப்படி இருக்கவங்களுக்கு எல்லாம் நீங்க எதுவுமே யுத்தம் பண்ணாதீங்க நண்பர். பிரியமானவர்களே, நீங்க அவர்களுக்காக என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தை விட ஒரு வல்லமையான ஆயுதம் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. நம்ம எந்த ஒரு எதிரியை நம்ம முறியடிக்கணும்னாலும் அதுக்கு ஒரே ஒரு ஆயுதம், ஒரு மிகப்பெரிய ஆயுதம் ஜெபம்தான். இந்த ஜெபத்தை விட ஒரு வல்லமையான ஆயுதம் எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. நீங்க ஜெபத்தை ஒரு ஆயுதமா பயன்படுத்துங்க. கட்டாயம் எல்லா எதிரிகளும் உங்க முன்னாடியே தலை குப்புற விழுவாங்களே தவிர உங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்கவே முடியாது. கர்த்தரை என்னைக்குமே நம்புங்க. ஏழைகளா இருக்கிறோம், நம்மள திக்கற்றா இருக்கோம், நம்மளுடைய கண்ணீருக்கு அவங்க காரணமா இருக்காங்களே, என்னை எவ்வளோ ஒடுக்குறாங்க, என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க, என்னை வேலையில ரொம்ப பழு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, என்னை ஒடுக்குறாங்க, என்னை ப்ரெஷர் பண்றாங்க, என்னை வார்த்தையால சித்திரவதை பண்றாங்க, என்னை காயப்படுத்துறாங்க, என் மேல பொல்லாத பழிகளை சுமத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க காயத்தோட நின்றீங்கன்னா கர்த்தர் இடத்துல அதை சொல்லுங்க. கர்த்தர் மாத்திரமே உங்களுக்கு செவி கொடுக்க வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் ஜெபம்ன்ற ஆயுதத்தை என்னைக்குமே நீங்க விட்டுறாதீங்க. ஜெபம்ன்ற ஆயுதத்தினால எல்லா சத்துருக்களையும் நம்மளால முறியடிக்க முடியும். சத்துருக்களா நம்மளுக்கு எதிரிகளா வர மனிதர்களையும் நம்மளால முறியடிக்க முடியும். நீங்க கர்த்தரை நம்புங்க. ஜெபத்தை ஒரு வல்லமை உள்ள ஆயுதமா நீங்க பயன்படுத்துங்க. கர்த்தர் தாமே உங்களையும் உங்க குடும்பங்களையும் காத்து வழி நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த செய்தி ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.